joy is not merely an experience. மகிழ்ச்சி என்பது வெறும் மேலோட்டமான ஒரு அனுபவமும் அல்ல. I will again tell you, திரும்ப சொல்கிறேன், joy is not an experience. மகிழ்ச்சி என்பது ஒரு அனுபவம், மேலோட்டமான அனுபவம் அல்ல. It is an inward disposition of the heart. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒன்று. That you must maintain, that you must pursue and maintain. அதை பின்தொடர வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Amen. I will repeat it once again. திரும்ப சொல்கிறேன், Joy is not merely an experience. மகிழ்ச்சி என்பது இது மேலோட்டமான அனுபவம் அல்ல. It is an inward disposition of the heart. உள்ளாக உள்ள இருதயத்தின் நிலைமையை பொறுத்தது. Yes, it comes from inward of your heart outside. எங்கே இருந்து வருகிறது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே That you and I புறப்பட்டு have to pursue it. அதை நாம் தொடர வேண்டும். And you have to maintain it. அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Shall we say hallelujah? ஹல்லேலூயா. So hallelujah. Quickly I will tell you some points. குறிப்புகளை சொல்கிறேன். You're running short of time. நேரமில்லை. Can you note it down very quickly? வேகமாக குறித்துக் கொள்ளுங்கள். How can I experience the joy in the Lord in my life? என் வாழ்க்கையிலே இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? You may tell you are preaching about the joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை பலன் என்று சொல்லுகிறோம். I want the joy. எனக்கு அந்த மகிழ்ச்சி வேண்டும். I want to experience the joy. அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க I want விரும்புகிறேன். that joy in my life. அந்த மகிழ்ச்சி என் உள்ளத்தில் வேண்டும். Here are some avenues where you can receive that joy. இந்த மகிழ்ச்சி எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சில வழிகள் பாருங்கள். I'll give you quickly some points. சில குறிப்புகளை சொல்கிறேன். Don't waste, don't be thinking here and there. இங்க மகமா யோசிக்காதீங்க. Number 1, முதலாவது, joy that comes from making God's word personal. தேவனுடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்திலே எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக வர முடியும். Amen. Say amen. Hallelujah. How can I experience the joy? இந்த மகிழ்ச்சியை எப்படி நான் அனுபவிப்பது? Joy comes from making God's word personal. தேவனுடைய வார்த்தையை எனக்கு தனிப்பட்ட விதமாக ஆக்கிக் கொண்டால், மாற்றிக் கொண்டால் தான் அந்த மகிழ்ச்சி வரும். Every word belongs to me. ஒவ்வொரு வார்த்தை எனக்கு சொந்தம். This is my word. இது என்னுடைய வார்த்தை. This is my singing. This is my singing. இதுதான் என்னுடைய எல்லாம். This is my word. என் வார்த்தை. Then sings my soul. என் ஆத்துமா கர்த்தரை My பாடுகிறது. soul sings in the word of God. என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தை பாடுகிறது. Jeremiah 15:16 says, எரேமியா 15:16 சொல்கிறது, Thy words were found and I did eat them, and the word was unto me the joy and rejoicing of mine heart, for I am called by the name, O Lord God of hosts. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. So hallelujah. Read the verse. அல்லாஹ் வசனத்தை பாருங்க. Thy words were found and I did eat them. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் புசித்தேன். I saw biryani and I ate it. பிரியாணியை பார்த்தேன், அதை சாப்பிட்டேன். I tasted it. ருசி பார்த்தேன். It just melted inside me. அது உள்ள அப்போ அப்படியே உருகி போயிடுச்சு. The boy made a lovely biryani. பாய் அற்புதமான பிரியாணி செய்திருந்தார். So the word of God is like that. வார்த்தை அதற்கு மேலாக. Hallelujah. 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 Make God's word personal. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். The words were found. வார்த்தை கிடைத்தது. And prophet says, தீர்க்கதரிசி I சொல்கிறார், did eat them. நான் அதை புசித்தேன். Eat the word every day. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை உட்கொள்ளுங்கள். Eat the word. புசியுங்கள். Chew the word. மெல்லுங்கள். Digest the word. ஜீர்ணியுங்கள். Live for God. தேவனுக்காக வாழுங்கள். The word was unto me the joy. அந்த வார்த்தை தான் என் மகிழ்ச்சியாக மாறியது. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. And I rejoiced in my heart. அது என் உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்தது. Amen. ஆமென். Hallelujah. Step number 1. முதலாவது, Joy comes from making God's word personal. தேவனுடைய வார்த்தையை எனக்கு தனிப்பட்ட விதத்திலே எடுத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரமே மகிழ்ச்சி என் வாழ்க்கையிலே வருகிறது. Number 2. 2, The joy of wholehearted service. முழு இருதயத்தோடும் கர்த்தரை மகிழ்ச்சியோடு நான் ஆராதிக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி The வருகிறது. joy comes to me when I do a wholehearted service unto the Lord. கர்த்தருக்கென்று முழு இருதயத்தோடு நான் ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, சேவை செய்யும் பொழுது தான் எனக்கு அந்த மகிழ்ச்சி வருகிறது. What is a wholehearted service? எதை முழு இருதய ஆராதனை என்று சொல்கிறேன்? Some people sit like dead bodies. சில பேர் பாருங்க, இங்க உட்கார்ந்தா அப்படியே பணம் மாதிரி உட்கார்ந்துப்பாங்க. Clap like this, no sound comes. சத்தமே வராத கை தட்டுவாங்க. Please, they will say,
Because preacher is watching, they'll simply ஏடா பாசு பாக்குறதுனால சும்மா உதட்ட அப்படியே ஆட்டுவாங்க. Some people sleep in the message. சில பேர் பிரசங்கத்தை தூங்குறாங்க. That is not a life, that is not a wholehearted service. அது முழு இருதயத்தோட ஆராதனையில் பங்கு கொள்வது அல்ல. Wholehearted means comes from the heart you love the Lord. என்ன முழு இருதயம் சொன்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். You can see the colored Americans. இந்த கருப்பு அமெரிக்கன்ல பாருங்க. You see God TV like that. The God TV பாருங்க. Every worship is live. அவங்களுடைய எல்லா அப்படியே உயிர் துடிப்பு. I don't say I want you want to dance. நீங்க டான்ஸ் ஆனா நான் சொல்லல. That doesn't mean that. அப்படி அர்த்தம். Sing from the depth of your heart. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடுங்கள். Learn to sing. பாட கற்றுக்கொள்ளுங்கள். Practice to sing. பாட பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள். Open your heart unto the Lord. உள்ளத்தை நல்லா திறந்து பாடுங்க. A wholehearted service. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். Give unto the Lord wholeheartedly. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது முழு இருதயத்தோடு கொடுங்க. Not like Hananias and Sapphira. அனனியா சப்பீராளை போல அல்ல. Holding something. கொஞ்சம் எனக்காக வைத்துக் கொண்டு. Give unto the Lord. கர்த்தருக்கு கொடுங்கள். Wholeheartedly. முழு இருதயத்தோடு. Serve God wholeheartedly. தேவனுக்கு முழு இருதயத்தோடு ஆராதனை செய்யுங்கள். Sing the Lord wholeheartedly. பாடும்போது முழு இருதயத்தோடு பாடுங்கள். Don't give double-hearted towards God. ஆண்டவருக்கு அந்த இரட்டிப்பான வேஷம் வேணாம். No, don't do like that. அப்படி பண்ண கூடாது. Serve God. ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவை செய்யுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாடலை பாடி துதித்து மகிழ்ந்து களி கூறும் பொழுது அவருக்காக முழு இருதயத்தோடு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது மனமகிழ்ச்சியின் சத்தம் நமக்கு எப்பொழுது கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. 1 Chronicles 29:9 says like that. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது. Then the people rejoiced for that they offered willingly, because with perfect heart they offered willingly to the Lord, and David the king also rejoiced with a great joy. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். Hallelujah. Hallelujah. People gave willingly. மக்கள் மனப்பூர்வமா கொடுக்கறாங்க. They gave willingly their offerings. என்ன மனப்பூர்வமா எடுத்து கொடுத்துறாங்க. They gave willingly their heart unto the Lord. உள்ளத்தை கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுத்தார்கள். In the temple of Solomon, சாலமோனுடைய தேவாலயத்தில் the people rejoiced. மக்கள் மகிழ்ந்தார்கள். The high priest could not get inside. பிரதான ஆசாரியர் உள்ளே போக முடியவில்லை. The whole temple was filled with the glory of God. தேவாலயம் தேவனுடைய மகிமையால் நிறைந்தது. I feel very sad when I have to shout and tell you, come on, praise the Lord, open your mouth, say hallelujah every time. ஒவ்வொரு முறையும் கர்த்தரை துதிங்க ஸ்தோத்திரிங்க நான் தொண்டைகிழியே கத்த வேண்டியதா இருக்கு. Joy is personal experience. இந்த மகிழ்ச்சி என்பது தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரோடு நமக்குள்ள உறவு. I can only point out to joy. I can only point out. இந்த மகிழ்ச்சிக்கு நேராக உங்களை திசை திருப்ப தான் முடியும். You have to receive the joy. ஆனா மகிழ்ச்சியை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. So hallelujah. Oh, don't be like a junk in the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அப்படியே மரம் மாதிரி உட்கார்ந்து. What is the junk? என்ன குப்பை. You just throw your paper and put it in the junk. ஜங்க்னா என்ன அர்த்தம்? குப்பை பேப்பர் கசிக்க போறோம் பாருங்க. You will be like that. அப்படிதான் சொல்ல. Junk will be always like that. சில நேரத்துல இந்த ஜங்க் அப்படிதான் இருக்கும். Till குப்பைக்காரன் comes and verify you. குப்பைக்காரன் வந்து அள்ளின்னு போற வரைக்கும் அந்த குப்பை அங்க தான் இருக்கும். Don't do like that. அப்படி இல்ல என்ன? Rejoice. சந்தோஷமா. Be happy. மகிழ்ச்சியா இருங்க. Oh, the weak say I am strong. சொல்லட்டும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். Hallelujah. 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 சொல்லுங்க hallelujah. ரெண்டு கரத்தை விட்டு சொல்லுங்க. Hallelujah. Point number 3. மூன்றாவது. The joy of faithful service. உத்தமத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி உண்டு. Yes, when you give a faithful service, உத்தமமான ஒரு ஆராதனை, the joy of the Lord will fill your heart. கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களை நிரப்பும். Matthew 25:23 says, மத்தேயு 25:27 சொல்கிறது. The Lord said unto him, well done, thou good and faithful servant. Thou hast been faithful over a few things, I'll make thee ruler over many things. Enter thou into the joy of the Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Enter thou the joy of the Lord. உன் எஜமான் உன் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. Why? You are doing a faithful service. உண்மையான ஒரு ஊழியத்தை செய்தாய். You have been faithful over little things. சின்ன விஷயத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்த. I told you to put the mic.
மைக்க போட்டு சொன்னேன். You put the mic. மைக் போட்ட. I told you to clean the carpet. கார்பெட் க்ளீன் பண்ணு You சொன்னேன். clean the carpet. கார்பெட் க்ளீன் பண்ண. You did a good service. நல்ல வேலை செய்த. Not for a preacher, பிரசங்கியாருக்காக அல்ல, but for the Lord. கர்த்தருக்காக. Oh, you will rejoice in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்வாய். You will enter the joy of the Lord. கர்த்தருடைய மகிழ்ச்சிக்குள் A பிரவேசி. faithful service. உண்மையான ஒரு சேவை. Not the preacher is watching. மத்தவங்க பார்க்கறாங்கிறதுக்காக Not அல்ல. the pastor is watching. பாஸ்டர் பார்க்கறாரு. Oh, not somebody is watching. மற்றவர்கள் பார்க்கறாங்கன்றதுக்காக. God is watching. கர்த்தர் பார்க்கிறார். Hallelujah. You get joy doing faithful service unto the Lord. தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அதுல ஒரு மகிழ்ச்சி. And point number 4. நான்காவது, The joy of knowing that your heart is right with God. தேவனோடு என் உள்ளம் செம்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வருகிறது. Amen. ஆமென். Hallelujah. The joy of knowing that you are right with God. தேவனுக்கு முன்பாக என் இருதயம் செம்மையாக இருக்கிறது என்பதை அறியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. Nothing is there between me and Jesus. எனக்கு இயேசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. If I close my eyes, I will go into the Lord. கண்ண முன்னா இயேசுவின் மடிதான். We are prepared to meet the Lord. கர்த்தரை சந்திக்க நான் ஆயத்தம். Earthquakes everywhere. எங்கு பார்த்தால் நிலநடுக்கம். Many parts enter earthquake. பல இடங்களில் நிலநடுக்கம் வந்தது. Who knows, even this will go into 2. யாருக்கு தெரியும், இது கூட ரெண்டா பழகலாம், It will happen. நடக்கலாம். Be prepared. ஆயத்தமா இருங்க. Be prepared to meet your God. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Be always right in the sight of God. தேவனுடைய பார்வையில் எப்பொழுதும் செம்மையா இருங்க. Be very careful. எச்சரிக்கையா இருங்க. Morning every message. ஒவ்வொரு நாளும் காலையில் செய்தி, Something is going to happen. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. Congregation, இந்த சபையினரே, people of God, தேவனுடைய மக்களே, saints of God, பரிசுத்தவான்களே, be prepared to meet your God. உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். When you have your heart right with God, தேவனோடு உங்கள் உள்ளம் செம்மையாக இருக்கட்டும். you can experience the joy in your heart. அப்பொழுது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்கலாம். Psalm 32 and verse 11. சங்கீதம் 32:11 பாருங்கள். Be glad in the Lord and rejoice, ye righteous, and shout for joy, all ye that are upright in heart. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். Amen. செம்மையான இருதயம் உள்ளவர்களே, Amen. நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். Hallelujah. எப்படி முழக்கிட வேண்டும்? ஆனந்த முழக்கம். சத்தமா? எப்படி? சத்தமா? ஆனந்தமா சொல்லும்போதே ஒரு துக்கமா சொல்றீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனந்தமாய் முழக்கிட வேண்டும். Hallelujah. பாருங்க, இங்க if you go and see the heathen people, மற்ற ஜனங்க போய் பாருங்களேன். especially when you see the people with other, I don't want to say like that, ட்ரம்லாம் அடிச்சிருக்காங்க, போய் they பாருங்க. bang the drums. வேகமா அடிக்கிறாங்க. You would have seen in the streets தெருல பார்த்திருக்கலாம். how much energy they will be wasting, எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்றாங்க, how much calories they will be burning. எவ்வளவு கேலரி அவங்க எரிக்கிறாங்க. But we the servants of God, ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளா, we worship a living God. ஜீவனுள்ள தேவனை We ஆராதிக்கிறோம். don't want to waste any calories. எந்த கேலரி வேஸ்ட் We ஆகக்கூடாது. don't open our mouth. வாய் கூட திறக்க மாட்டேன். Praise the Lord. That's Praise all. the Lord. Praise the Lord. Because you lose energy. ஏன் கேலரி போயிடுமே. சாப்பிட்ட ஆகாரம் ஜெரிமாயிடும். Don't, we won't even lift the hand. Lift the hands, it will only lift this. கையை உயர்த்துங்க சொல்லுங்களேன். இவ்வளவுதான். This is how your teachers taught you. இவ்வளவுதான உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. Lift the hand. நல்லா உயர்த்துங்க. Hallelujah. Hallelujah. Say hallelujah. Hallelujah. That is how we were to worship the Lord. இப்படிதான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். Amen. Amen. Be glad in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. And rejoice, ye righteous. நீதிமான்களே களி கூறுங்கள். And shout for joy. மகிழ்ச்சியோடு அவருக்கு All ye that upright in heart. இருதயத்தில் செம்மையானவர்களே கர்த்தரை துதியுங்கள். Amen. Amen. Point number 5. ஐந்தாவது குறிப்பு. When you win souls, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது, the joy of winning a soul, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணும்போது, the joy of redeeming a soul, ஒரு ஆத்துமாவை மீட்புக்குள் the நடத்தும்போது, joy of bringing a soul to the Lord, கர்த்தரிடத்தில் ஒரு ஆத்துமாவை நான் கொண்டு வரும்போது, oh, it gives you great joy. மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. When you win a soul, ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் பண்ணும்போது, you pray for the soul. அந்த ஆத்துமாவுக்காக Psalm ஜெபிக்கிறீங்க. 126 verse 5 says, சங்கீதம் 126:5 சொல்கிறது, they that sow in tears shall reap in joy. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Psalm 126 verse 6 says, 126:6 பாருங்க. he that goeth forth and reapeth, bearing precious seed, shall doubtless come again, and rejoicing, bringing with him blessings. அள்ளித்தூ விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும்
தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். Hallelujah. When you win a soul to God, ஒரு ஆத்மாவை தேவன் பக்கமாக திருப்பும்போது, bringing a soul to Christ, கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பும்போது, weeping for a soul, ஒரு ஆத்மாவுக்கு அழும்போது, when a soul is saved, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும்போது, that gives you great joy. அது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு தருகிறது. Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Point number 6. ஆறாவது குறிப்பு, The joy of answered prayers. ஜெபத்துக்கு பதில் வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி. Oh, you rejoice when your prayers are answered by God. தேவன் ஜெபத்துக்கு பதில் தரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி வருகிறது. John 16 verse 24. யோவான் 16:24. Hitherto have we asked nothing in my name. Ask and ye shall receive, that your joy may be full. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சொல்லுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. சத்தமா சொல்லுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Joy in receiving from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி. Joy of answered prayers. ஜெபத்துக்கு பதில் வரும்போது ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Ask from the Lord. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். God will bless you. தேவன் ஆசீர்வதிப்பார். Joy will be full. உங்கள் மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கும். 7. The joy of the presence of the Lord in your life. வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை அறியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. You will see, Lord, you are with me always, Lord. கர்த்தாவே, நீர் எப்போதும் என் கூடவே I இருக்கிறீர். feel a presence when I'm doing my work. வேலையை செய்யும்போது உடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். When I'm in my computer, I feel your presence. கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணும்போது உடைய பிரசன்னத்தை When I'm உணர்கிறேன். cooking, I feel your presence. சமைக்கும் போது உடைய பிரசன்னத்தை When I'm உணர்கிறேன். teaching, I feel your presence. போதிக்கு டீச் பண்ணும்போது உடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். When I'm preaching, I feel your presence. பிரசங்கிக்கும் போது உடைய பிரசன்னத்தை I உணர்கிறேன். feel joy. ஒரு மகிழ்ச்சி. The joy of presence of God in your life. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை அறிவதிலே ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. ஆமென். So hallelujah. How many of you have the joy of God's presence in your life? எத்தனை பேர் வாழ்க்கையிலே தேவனோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சி பெற்று இருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உண்மையாவா? ஹல்லேலூயா. உண்மையாவா? Hallelujah. So the joy of the presence of the Lord in your life. வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதிலே ஒரு மகிழ்ச்சி. Psalm 16 and verse 11. சங்கீதம் 16:11. Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy, and at the right hand there are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். In the presence of God there is fullness of joy. தேவனுடைய சமூகத்திலே ஒரு பரிபூர்ண ஆனந்தம். Feel the presence of God always. எப்பொழுதும் அந்த பிரசன்னத்தை உணருங்கள். Go to the presence of God. ஆண்டவர் சமூகம் போங்க. In prayer, ஜெபத்துல, Bible reading, வேத வாசிப்புல, closing your door, கதவை மூடி enjoy the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே ருசிங்க. Enjoy the bliss of God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அந்த சந்தோஷத்தை உணருங்க. Rush into God's presence. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுங்க. You will be filled with joy. மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். Joy of being in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதனால் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah.